இஸ்ராஃப் செய்தது. இஸ்ராஃப். சஹருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதான்ல ஒவ்வொரு காலை சஹர்லையும் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். அதெல்லாம் இஸ்ராஃப். இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில் நிற்க முடியாது, அவருக்கு அப்படித்தான் வருவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவெல்லாம் என்ன உணவுகள்? இஃப்தாருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவு இஃப்தாருக்கு பேர் தண்ணீர் தான். நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையை சாப்பிடுவார்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மக்ரிப் ஜமாத்தே கிடையாது, வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்க வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்களுக்கு தான் வகி வந்திருக்குல்ல மேல இருந்து, வீட்டில் நீங்க தொழுது கொள்ளலாம். இன்னைக்கு உங்க ஃபேமிலி மீட்டிங்னால நீங்க வீட்டில் ஜமாத்து தொழுது கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய அனுமதியை யார் எடுப்பது? அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வருகிற, அல்லாஹ்வுடைய தூதரே, கண் தெரியவில்லை, எனக்கு வழி தெரியவில்லை, நான் தொழுகைக்கு ஜமாஅத்தோடு தொழ வர வேண்டுமா? தஸ்மா உன்னிதா, அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹ். அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொடுக்காத அனுமதியை நாம எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பு மீறர்களுடைய பட்டியலில்